மூன்றாம் நிலை தியான வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பரமாத்வைத தீட்சை. பரமசிவ பரம்பொருள் இந்த உயிர்ப்பின் மூலமாக, இந்த உணர்வின் மூலமாக, இவ்வுடலின் மூலமாக வெளிப்படுத்தும் அனந்த கல்யாண குணங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தி நித்யானந்த பரமசிவமாகவே வாழ்ந்து பரமாத்வைதத்தில் நிலைத்திருக்கும் தீட்சையை அளித்து ஆசீர்வதிக்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் சக்திகளும் குணங்களும் உங்களுக்குள் மலர்ந்து அவரது நித்திய பரமானந்த நிலையை அனுபூதியாய் பெறுவதற்கான தீட்சையையும் அளித்து ஆசீர்வதிக்கின்றேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதிர்கால சாத்தியக்கூறுகளை நிகழ்காலத்திலேயே நிகழச் செய்வதற்கான செயல்முறையே தீட்சை. நீங்கள் பரமசிவன் என்பதுதான் பரமசத்தியம். அது எதிர்கால சாத்தியமாகலாம் என்று நீங்கள் கருதினாலும் கூட, நான் சொல்வதை உள்வாங்குவதற்கு தயாராக இருந்தீர்களானால் நீங்கள் தீட்சைக்கு தகுதி உடையவர். எதிர்கால சாத்தியமாக நீங்கள் பரமாத்வைதமான நீங்களே பரமசிவன் என்பதை உணர்வீர்கள் என்று நம்பினால் கூட போதுமானது. அந்த எதிர்கால சாத்தியத்தை நிகழ்கால சத்தியமாய் மாற்றுவதற்கு பெயர்தான் தீட்சை. நீங்கள் பரமசிவன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இருக்கலாம், எதிர்காலத்தில் ஒருவேளை இந்த சத்தியத்தை நான் என்றாவது ஒரு நாள் உணரலாம். ஆனால் இப்பொழுது அது நிஜமில்லை என்று நீங்கள் நினைத்தீர்களேயானாலும் கூட நீங்கள் தீட்சைக்கு தகுதியுடையவர்கள். எதிர்கால சாத்தியத்தை நிகழ்கால சத்தியமாக்குவதே தீட்சை. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ரத்தை இருந்தால் கூட போதுமானது. தீட்சை எனும் வரமளித்து அதை நிகழ்காலத்திலேயே நிகழச் செய்து உங்கள் எல்லோருக்குள்ளும் பரமாத்வைதம் மலர ஆசீர்வதிக்கின்றேன். ஓம் ஓம் ஓம். Nityanandam, we are on a mission to revive the Enlightenment civilization. If you resonate with our message and want to be part of us, be sure to like, share and subscribe. And don't forget to click the bell icon.